Hi friends, welcome to Diya Samayal. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா ரொம்ப டேஸ்டான அதே சமயத்தில் உடம்புக்கு ஆரோக்கியமான முருங்கைக்கீரை குழம்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. முருங்கைக்கீரை குழம்புக்கு முதல்ல மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். 2 பத்த தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் தனியா பொடி. உங்ககிட்ட குழம்பு மிளகாய் பொடி இருந்தால் அதை 1/2 ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய், 15 சின்ன வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 4 பல்லு பூண்டை இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு 2 வதக்குனா போதும். வெங்காயம் வந்து அந்த கண்ணாடி மாதிரி மாறும் தெரியுங்களா, அந்த மாதிரி மாறினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாவை ஆட் பண்ணுங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சியை கழுவி இதில் ஊற்றிக்கலாம். இந்த மசாலாவை ஆட் பண்ண உடனே 2 கிளாஸ் தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 நல்லா கலந்து விடுங்க. நம்மளுக்கு இந்த குழம்பு வந்து கொதிக்க விடக்கூடாது, நல்லா பொங்கி வரும் பாருங்கள். அப்போ நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கணும். உப்பை ஆட் பண்ணாதீங்க. கீரையை ஆட் பண்ண பிறகு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம கொதிக்க விட்டுட்டோன்னா தேங்காய்லாம் திரிஞ்சு நம்மளுக்கு அந்த கேர்டல் மாதிரி ஆகிடும் தெரியுங்களா, அந்த மாதிரி ஆகிடும். பக்கத்தில் இருந்து அப்பப்போ கொஞ்சம் கலரி விடுங்க. கீரையை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. இது பொங்கி வரும்போது டக்குன்னு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 1.5 கை நிறைய எடுத்து கீரையை அலசி இதில் போட்டுக்கோங்க. கீரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கீரை சேர்த்த பிறகு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த குழம்பு வந்து தெரியாது. ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். மூடி போடாதீங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு கீரையும் நல்லா வெந்துடுச்சு. கீரை வேகிறதுக்கு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் தான் நம்மளுக்கு எடுக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம தாளித்து கொட்ட வேண்டியது தான் பாக்கி. 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய். தாளிச்சதை குழம்புல கொட்டிடலாம். ரொம்ப டேஸ்டான அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.